ஹாய் மக்களே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஈக்குவலைசர் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈக்குவலைசர் அப்படின்னா என்னன்னா, அதுதான் வந்து ஒரு மிக்ஸோட ஒரு மிக்சிங் மாஸ்டரிங் ரெண்டுத்துக்குமே சரி, ஒரு ஒரு சாங்குக்கு வந்து ஈக்குவலைசர் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஈக்குவலைசேஷன் நீங்கள் பண்ணல, ஒரு ட்ராக் ஒரு பர்டிகுலர் ட்ராக் அதுக்கு இம்பார்ட்டன்ஸை நீங்கள் கொடுக்கலன்னா அந்த சாங் வேறு மாதிரி என்ன ஆகும்னா கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு எந்த சாங்காக இருந்தாலும் நீங்கள் அதை மைனூட்டாக என்ன பண்ண ஷேப்னஸை நீங்கள் கொண்டு வரணும். ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பேஸ் அதிகமாக இருக்கும், ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்துட்டு கிச் கிச்சன் சவுண்ட் அதிகமாக இருக்கும், ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பாக்ஸி சவுண்ட் இருக்கும். ஸோ எல்லா டைம்லேயும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் ஒரே மாதிரியான சவுண்ட் கேட்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே பேஸ் இருந்தால் அந்த ஸ்பீக்கரோட வைப்ரேஷன்ன்றது வந்து இன் அவுட் அப்படின்னு போகும் இல்லைங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோவில், இன் அவுட் பேஸ் கிக் அடிக்கும் போது என்ன ஆகும், இன் அவுட் அப்படி தான் நமக்கு ப்ளே ஆகும். ஸோ அட் அ டைம் எல்லாத்துலேயுமே பேஸ் வருது, அடிக்குது அப்படின்னும் போது என்ன ஆகும், நம்ம ஸ்பீக்கர் எதை பாடுறதுன்னு தெரியாமல் திணறும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈக்குவலைசர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நம்ம சைட் செயினை யூஸ் பண்ணுறோம். சைட் செயின் நம்ம யூஸ் பண்ணுறது நான் தனி வீடியோவாக பண்ணுறேன் நான். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் கீழே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி போயிட்டு சைட் செயின்னா என்னென்னு பாருங்கள். சைட் செயின்னா ஒன்றும் இல்லை, நான் பேசும்போது நீ பேசக்கூடாது, அதுக்கப்புறமா நீ பேச ஆரம்பிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு வரும் நம்ம இப்படி பண்ணுவோம். ஒரு சில பர்டிகுலர் சவுண்ட் வரும்போது ஒரு சில பர்டிகுலர் சவுண்ட்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், சைலண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் சைட் செயின். அதை நான் பற்றி நான் டீப்பாக பேசி இன்னொரு வீடியோ போகிறேன். ஸோ அதில் நீங்கள் அதை பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஈக்குவலைசேஷன். ஸோ ஈக்குவலைசர் அப்படின்றது என்னென்னா, ஒரு சவுண்ட் பேஸில் ஆரம்பித்து கீச் அப்படின்னு போய் முடியும் இல்லைங்களா. ஸோ எல்லா வாய்ஸ்லையுமே எல்லா சவுண்ட்லேயுமே ஒரு பேஸ் இருக்கும், ஒரு மிட் இருக்கும், சம்திங் ஒரு மாதிரி டக் 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 அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கும், கீச் கீச்சுன்னு ஒரு சவுண்டு நமக்கு இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கிறோம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு கிட்டார் இருக்குன்னா அது சம்திங் அதில் பேஸ் நமக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது சரிங்களா. பேஸ் கிட்டாராக இருந்தால் பேஸ் தேவைப்படும், இல்லை நார்மல் அக்யூஸ்டிக் கிட்டாராக இருந்தால் நமக்கு அந்தளவுக்கு நமக்கு பேஸ் தேவைப்படாது. ஆனால் அதில் பேஸ் இருக்கும், அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதில் பேஸ் என்ன பண்ணணும்னா நம்ம கட் பண்ணணும். ஸோ இதை குறித்து நாம் என்ன பண்ணோம்னா, ஸோ நம்ம இதில் பேசிட்டே தான் நமக்கு ஒன்றும் புரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா டீப்பாக போயிட்டு நம்ம சிஸ்டமில் அதை பார்க்கலாம் சரிங்களா. நான் ஒரு வோக்கல் ப்ளஸ் அதுக்கான ட்ராக் அது மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். மற்றபடி ரொம்ப நிறைய ட்ராக்ஸ்லாம் நான் போடல. ஸோ சிம்பிளாக நம்ம பார்ப்போம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ட்ராக் ப்ளே பண்ணுறேன். ஸோ இது வெறும் ட்ராக் மட்டும்தான். ஸோ இந்த ட்ராக் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது ஓவரால் அந்த சாங்குள்ளே போகும்போது என்னோடய சிபியோட லெவல் ரொம்ப அடி வாங்குது. ஸோ அதனால் தனியாக ட்ராக்காக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து என்னென்னா இதனோட வோக்கல் சரிங்களா. இதை நானே தான் பாடியிருக்கேன். நான் யாராக யாராக யாராக. ஸோ கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மிக்சிங்கில் வந்தோட ட்ராக்கில் போய்ட்டு இங்கே ஓவராலாக இப்படி செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மொத்தமாக செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் கே அப்படி கொடுத்தீங்கன்னா, கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அதோட ட்ராக்கில் சம்திங் நம்ம எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அங்கே அழகாக என்ன பண்ணணும் அது அசைன் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இது நான் யாராக பீட், இது வந்து இந்த சாங்கோட வோக்கல். ஸோ அதை நம்ம டாக் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் கலர் சம்திங் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு கண்ணு தெரியல, அதனால் நான் வேறு மாற்றிக்கிறேன். ஸோ வோக்கலுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஆஸ் யூஷுவல் நான் மேக்ஸிமம் க்ரீன் கொடுப்பேன், க்ரீன் கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ இதுதான் ட்ராக் இருக்குது. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஈக்யூ எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஈக்யூ பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, தனியாக ஈக்யூ பண்ணுவாங்க. இந்த வோக்கல்னு வச்சுக்கோங்களேன், இந்த வோக்கல் மட்டும் என்ன பண்ணுவாங்க எடுத்துக்கிட்டு அதை மட்டும் ஈக்யூ பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. ஸோ நம்ம அந்த இதோடமே ட்ராக்கோடமே நம்ம அதை கேட்டும் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ராக் இல்லாமல் கேட்டு அன்வான்ட் நாய்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ட்ராக்கோட கேட்டு என்னென்ன அந்த என்னென்ன பூஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் நம்ம பூஸ்ட் பண்ணும், என்னென்ன ஃப்ரீக்வன்சியை பூஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் பூஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம அந்த ட்ராக்குக்கு போயிடலாம். ஸோ ட்ராக்குக்கு போயிட்டதுக்கப்புறமா மாஸ்டரிங் அந்த இதில் மிக்சருக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் நான் வந்த உடனே, ஸோ ஃபஸ்ட்டு பிட்ச் கரெக்ஷன் பண்ணுவேன். பிச்சை யூஸ் பண்ணி அழகாக இது டி மைனர் சாங் அப்படின்னு சொல்லிட்டு பிட்ச் கரெக்ஷன் சி 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 டி. ஸோ டி மைனர் சாங். ஸோ இதில் கொடுத்துட்டு என்ன ஸ்பீடு இருக்கணும்னா ரொம்ப ஸ்பீடெலாம் வைக்க மாட்டேன், கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இதையுமே கொஞ்சம் லைட்டாக நான் யாராக 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 வந்திருந்தாலும் லைட்டாக பேசுவி நான் யாராக 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 வந்திருந்தா. ஸோ இவ்வளோதான். ரொம்ப இது பண்ணால் ஒரு மாதிரி ரோபோட்டிக்காக அது அந்த நம்மளோட அந்த இது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்பலாம் அந்த அளவுக்குலாம் இது பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவேன்னா ஈக்குவலைசேஷர் போடுவேன். ஸோ ஈக்குவலைசேஷர் என்ன பண்ணுவேன்னா, நான் நிறையா வச்சுருக்கேன் ப்ளகின்ஸ். ஸோ நாம் என்ன ஈக்குவலைசேஷர் நான் மேக்ஸிமம் ஃபேப் ஃபில்டர் யூஸ் பண்ணுவேன்.
நான் ஏன் ஃபேப் ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் நான் ப்ளே பண்ணுறேன்னா இது எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான் சரிங்களா. அதில் பேஸும் இருக்கும், அதில் இந்த எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சிஸ், பேசிக் ஊ அப்படின்ற மாதிரி வாய்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா இந்த ஃப்ரீக்வன்சி எப்படி ஆரம்பிக்கும்னா, உங்களுக்கு நான் அதை ஈஸியாக எப்படி அந்த ஃப்ரீக்வன்சியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதுக்காக சொல்கிறேன். நான் இப்போ அந்த கர்சர் அப்படியே மூவ் பண்ணுறேன் பாருங்கள், அந்தந்த இடத்துலலாம் அந்தந்த மாதிரியான சவுண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்க்க கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலுமே ஸோ இதுதான் இப்படி தான் இந்த சவுண்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பேஸியாக என்ன ஆகும்னா, இங்கே கொஞ்சம் கீச்சுன்னு ஆரம்பித்து இங்கே பேஸியாக இங்கே முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐடியா வந்துடும், பேஸியாக இருக்கிற வாய்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ கொஞ்சம் பாக்ஸியாகவும் அதெல்லாம் இங்கே இருக்கும், அதெல்லாம் இங்கே இருக்கும், அதெல்லாம் இங்கே இருக்கும், அதெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சவுண்டே வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய வோக்கலில் வந்து ஹை பாஸ் ஃபில்டர் நான் போட்டுக்கிறேன். ஸோ நான் அந்த ப்ளகின் மேக்ஸிமம் நான் தான் பர்சனலாக யூஸ் பண்ணுவேன் நான். பட் நீங்கள் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் நார்மல் ப்ளகின் கூட யூஸ் பண்ணலாம். இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் இதில் கொஞ்சம் அக்யூரேட்டாக என்ன பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும், அதனால் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஹை கட் போட்டுருவேன், லோ கட் போட்டு எனக்கு இந்த சாங் இப்போ பாருங்க, இது வரைக்கும் இருக்குது சாங்கு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக், இதெல்லாம் அன்வான்ட் நாய்ஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இதோட நான் ரொம்ப கட் பண்ணக்கூடாதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஸோ எத்தனை டிபின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பர்டிகுலர் அதை மட்டும் தான் கட் பண்ணணும், மற்றதுக்கெல்லாம் டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ அதனால் அப்படி அழகாக கொண்டு வந்து இவ்வளோ தான் லிமிட் சரிங்களா. உங்களுக்கு அந்த சாங் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கங்க. ஸோ நான் இதுதான் லிமிட் அப்படின்னு வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணலாம். என்னோட பாருங்க வோக்கல் இங்கே பேசி வோக்கல் இங்கே கொஞ்சம் இருக்குது, பட் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா, இது வரைக்கும் கட் பண்ணால் போதும். ஸோ இவ்வளோ தான் லிமிட். ஸோ இது வந்து சாங் பை சாங் வந்து இது இவ்வளோ தான் கட் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களோட சாங்குக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணி கொடுக்குறீங்க, உங்களுக்கு உங்களோட வோக்கல் வந்து எந்த அளவுக்கு வந்து சாங் வந்து அந்த சவுண்ட் அதிகமாக இருக்கணும், அது எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட வோக்கல் நீங்கள் சவுண்ட் அந்த ஹை கட் பண்ணுவீங்க. இது எல்லாமே என்ன இருக்குன்னா, இந்த சவுண்ட் தான் அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, உங்களோட அது மைனூட்டாக கேட்குதா, இந்த சவுண்டை தான் இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன். அப்படி தான் ஒரு மாதிரி ஓமா பாடுற மாதிரி ஒரு அப்படின்ற மாதிரி இருக்குது, அமிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த நாய்ஸை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணது எல்லாமே என்னால் ஈஸியாக வந்து இதில் இந்த இது யூஸ் பண்ணி கேட்டுற முடியும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த ப்ளகினை வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இது ஈக்குவலைசர் பார்ட் அப்படின்றதுனால இந்த ப்ளகினை வந்து ஃபேப் ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள். ஃபேப் ஃபில்டர் பண்டலாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து சின்னதாக எப்போவுமே இப்படி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் அப்படியே லைன் பை லைனாக என்னென்னலாம் இருக்கோ அதை அப்படியே செக் பண்ணிட்டே வருவேன். அப்படியே காது கொடுத்து கேட்டே வருவேன், என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஃபஸ்ட்டு பாக்ஸி வாய்ஸை நம்ம கட் பண்ணோம். ஸோ ப்ளே பண்ணுறேன். நான் அப்படின்ற மாதிரி இருக்குது. பேசவே நான் இதெல்லாமே பாக்ஸி இருந்தாலும் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான பாக்ஸி வாய்ஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப இல்லை லைட்டாக கொஞ்சம் ஒரு அந்த ஒரு இங்கே இந்த 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 இடத்துல பாருங்கள். ஸோ ஒரு 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 5 dB ஒரு 5 dB ஒரு 6-7 dB அவ்வளோ ரேஞ்ச் கட் பண்ணால் போதும். ஸோ ஒரு 10க்குள்ளே கட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 10. ஸோ அந்தளவுக்கு ரொம்பலாம் இது பண்ணாதீங்க. ஸோ ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஆகிடும் அதுக்கப்புறமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 8 வச்சுக்கிறேன். ஸோ அந்த வாய்ஸை மட்டும் நான் கேட்கறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, அழகாக இதை வச்சு பார்க்குறேன். பாக்ஸ் இருக்குங்களா, ஸோ நான் சவுண்டு நல்லா இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாகவே வச்சு அந்த பாக்ஸை மட்டும் ப்ளே பண்ணுவாங்க. இருந்தாலும் ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் என்னென்னா, இந்த மாதிரியான பாக்ஸியான வாய்ஸ் எல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதெல்லாமே எடுத்துங்க. அது மிக்ஸை வந்து கெடுத்துடும் அது ஆக்சுவலாக அந்த வோக்கலில். ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, வேறு எங்கேயாவது ஏதாவது அன்வான்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கா பண்ணும்போது. ஸோ இங்கே நான் பாருங்கள்,
ஏதோ ஒரு மாதிரி ஊந்துங்களா. ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா லைட்டாக ஒரு கட்டை போட்டு விட்டுருவோம். ஸோ இது ஒரு கட் போட்டு விட்டுரும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு அந்த வேவ் லென்த்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த இடத்துலலாம் ஃப்ரீக்வன்சி இருக்குது, எங்கெல்லாம் ஒரு மாதிரி கீச்சு கீச்சு அடிக்குதுன்னு. இப்போ அடுத்தது என்ன பண்ணால் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி மட்டியாக இருக்கும் சரிங்களா. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மிட்லேயுமே வந்து ஒரு செக்கப்பை போட்டு விட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த இடத்துலையுமே வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை இடத்துலையுமே லைட்டாக அப்படி ரொம்பலாம் இல்லை, லைட்டாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் யாராக யாராக யாராக. ஸோ ஸ்டார்டிங் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வந்து அந்த ஃப்ரீக்வன்சியோட எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சி சவுண்ட் கேட்கும் அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டு வரேன் பாருங்கள். நான் யாராக 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 வந்திருந்தாலும். ஸோ ஹை லோகல்லேருந்து ஹையில் போகுது. ஸோ அந்த மாதிரியான இதுதான் இருக்குது. ஸோ இங்கே எனக்கு ஏதோ தென்பட்ட மாதிரி இருந்தது. நான் யாராக பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். இதுதான் ஒரு இது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வாய்ஸாக இருக்கலாம், ஸோ என்ன வேணால் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா அன்வான்ட் நாய்ஸுமே நான் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணுறேன். இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இது வந்து வெறும் அன்வான்ட் நாய்ஸ் கட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த ஈக்குவலைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் அதில் நான் பூஸ்டப் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுக்குமே இந்த இது நான் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ அதுக்கு அடுத்தது அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபேப் ஃபில்டர் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நான் அப்படியே இந்த பேஜ் அப்படியே டிட்டாச் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஹைட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய ட்ராக்கை ஆன் பண்ணிவிடுவேன். ஆன் பண்ணிவிட்டு என்னோடய ட்ராக்கோட அந்த சவுண்டை நான் ப்ளே பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டும் நான் பண்ணுவேன். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அங்கே அன்வான்டாக இருக்குன்றதுனால நீங்கள் நல்லா நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அது மிஸ் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி எம்டியாக இருக்கும் ட்ராக்கு, ப்ளஸ் உங்களோட ஓக்கிலே வந்து அதுக்கான ப்ரெசன்ஸே போயிடும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வோக்கலுக்கான அந்த சவுண்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வோக்கலுக்கான சவுண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே தான் பண்ணணும் கிடையாது, உள்ளே ஏதாவது ப்ளக்கின் ஆட் பண்ணி அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த வோக்கல் வந்து எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் பில்ட் பண்ண முடியுமோ, கொஞ்சம் அந்த வோக்கலை வெளியே கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதையுமே ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். இங்கே இருக்கு இல்லையா நம்மளோட அந்த என்ன ட்ராக், அது பீட் ட்ராக். ஸோ அதோட ட்ராக்குக்கு அதுக்குமே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபேப் ஃபில்டர் போட்டு வச்சுக்கிறேன். ஏன் எதனால் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே எந்தெந்த ஃப்ரீக்வன்சிலாம் எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் அங்கேயுமே நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அதையுமே டிட்டாச் பண்ணி வச்சுக்கிறேன். அட் அ டைம் இவரும் இருப்பார், அவங்களும் இருப்பார்கள். வோக்கலுக்கானது இது வந்து ட்ராக்குக்கானது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பீட்டுக்கானது, இது வந்து வோக்கலுக்கானது. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே நம்ம ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல நம்ம ஃப்ரீ பண்ணி இங்கே கொடுத்துட்டோம். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே ப்ளே ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில இடத்துல எல்லாமே அப்படியே மூவ் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். எங்கெல்லாம் வந்து
அன்வான்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதெல்லாமே நான் கொஞ்சம் இது கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்கிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் மேலே தூக்கி பார்த்தீங்களா, இந்த இடத்த கொஞ்சம் நம்ம பூஸ்ட் பண்ணதால அந்த வோக்கலோட கொஞ்சம் வோக்கல் லைட்டாக மேலே வந்திருக்கும், அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம், ஏன்னா இங்கே என்ன ஃப்ரீக்வன்சி கம்மி எந்த இடத்துல கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இங்கே வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பார்க்க இதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நார்மலாக ஒரு ட்ராக்கை வந்து நம்ம இது பண்ணி நம்ம நார்மலாக ரிவர்ப்லாம் ஆட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ ரிவர்ப் அதுக்கடுத்து இது என்னது டிலே. ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா டிலே. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த இது பண்ணணும். ஸோ ஈக்குவலைசர் எல்லாத்துக்குமே நம்ம போடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஒரு ரிவர்ப் உம்மை பார்க்க ஏங்குகிறேன், தவிக்கின்றேன், வந்திருந்தாலும் பேசுவி நான் யாராக வந்திருந்தாலும் பேசும் தெய்வம் நீ வந்திருந்தாலும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரிவர்ப்லேயே நான் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சிக்கு வந்து அந்தளவுக்கு ரிவர்ப் வேணாம், ஹை ஃப்ரீக்வன்சிக்கு வந்து இந்த லிமிட் இருந்தால் போதும். டெம்போவோடு அது மேட்ச் ஆகணும், அது முடிஞ்சு ரொம்ப நேரம் அது இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் இந்த அளவு லெவல் நான் வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாமே இதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக இதை ஏற்றிட்டு ஸோ இங்கே லெவலிங் பண்ணிக்கும் எந்த அளவுக்கு நமக்கு ரிவர்ப் வேணும் அப்படின்றத இங்கே இருந்தாலும் பேசுவி நான் யாராக. ஸோ அந்த ரிவர்புக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு ஈக்குவே அதுக்குமே நம்ம போட்டுருவோம். அது நார்மல் ஈக்குவே ஒரு ஹை பாஸ் போட்டு சரிங்களா. ஸோ இந்த லிமிட் வரைக்கும் அதுக்கு கீழே வந்து போக தேவையில்லை, ஏன்னா அங்கே கிக்கு ட்ரம்லாம் இருக்கும் அதில் அடி வாங்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து போக தேவையில்லை. இங்கே வந்து ஒரு லோ பாஸ் போட்டிருப்போம். ஸோ லோ பாஸ் போட்டு ஃபுல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு ஒரு டைப் என்னென்னு கொடுக்குறேன்னா ஆர்டரில் வந்து ஒரு 8 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த லெவல் வரைக்கும் வந்து அது போதும். ஸோ அதிகமாக இதுக்கு மேலே ரிவர்ப் போக வேணாம். ஸோ ரொம்ப கலகலான ஆகிடும். ஸோ ஒரு மாதிரி வந்திருந்தாலும். ஸோ இதே தான் டிலேக்குமே. ஸோ நான் எப்படி ரிவர்புக்கு தனியாக ஆட் பண்ணால் ஏன் இது ஓவராலாக இதெல்லாம் ஆட் பண்ணலன்னா ட்ராக்கில் ரிவர்ப் ஆட் பண்ணலன்னா ஸோ அந்த ரிவர்ப் வந்து ஓவராலாக எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். நம்மளால் இந்த மாதிரி தனியாக ஈக்யூ அதுக்குன்னு தனியாக ஈக்யூ போட முடியாது. ஸோ இது ஈக்யூ பார்ட் அப்படின்றதுனால ரிவர்புக்கும் ஈக்யூ போடுவேன் அப்படின்றதுனால சொல்கிறதுக்காக நான் ஈக்யூ ப்ளஸ் ரிவர்ப் ப்ளஸ் டிலேவும் நான் இங்கே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் இந்த சாங் ஸோ இந்த சாங்கோட அந்த ஓரளவுக்கு அந்த இது கொஞ்சம் அந்த ப்ரெசன்ஸ் வந்து இருக்கும். அந்த சாங்கோட அந்த சேஞ்சஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலான்னா மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து தனி வீடியோவாக நான் பண்ணி போடுறேன். ஸோ இதே இந்த சாங்கோட இன்னொரு சாங்கோட ட்ராக்கு தனித்தனியாக என்ன பண்ணுறேன்னா மிக்சிங் பண்ணி அதை ஒரு தனியாக வீடியோவும் மாஸ்டரிங் பண்ணி அதை தனி வீடியோவும் நம்ம பார்ப்போம். ஸோ மிக்சிங்கிறது ஈக்குவலைசேஷன்ன்றது இதுதான். ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சியுமே ஃபஸ்ட் நீங்கள் கட் பண்ணுறீங்க, எது தேவை எது அன்வான்ட் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அன்வான்ட்னா பாக்ஸியாக இருக்கும், கீச்சுன்னு இருக்கும். ஒரு சில இடத்துல ஒரு சில சவுண்டு கீச்சுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சில இடத்துல அந்த ஒரு சவுண்டில் கீச்சுன்னு இருந்தால் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். அது ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணும்போது அது ஒரு மாதிரி இரிட்டேஷன் தெரியும், தனியாக தெரியும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அது சாங்குன்ற ப்ரெசன்ஸ்ன்றதே இழந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஈக்குவலைசேஷரை நம்ம என்ன பண்ணுறோம்னா அழகாக நம்ம டிசைன் பண்ணி அந்த ஷேப்புக்கு அந்த வோக்கலை கொண்டு வரேன். அதுவும் இல்லாமல்
நான் அந்த ஷேப்பை கொண்டு வந்தது தனியாக கேட்டு அந்த என்னென்னலாம் அன்வான்ட் நாய்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ட்ராக்கோடவும் ஒன்றா சேர்த்து கேட்டு எங்கெங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஈக்குவலைசர்ன்றதால நான் கம்ப்ரஸர் அதெல்லாம் நான் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து வோக்கல் மிக்சிங் பார்ட் 2 நான் உங்களுக்கு போடுறேன். வோக்கல் மிக்சிங் பார்ட் 1 இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் போய் ஃபஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். வோக்கல் மிக்சிங் போட்டிருக்கேன். ஸோ அதில் எப்படி வோக்கல் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் சேம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் அந்த லிங்க் நான் உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.